Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா how to use traversing methods in jQuery. ஸோ jQueryயில் traversing methods எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ traversing methods அப்படின்னா ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு 6 மெத்தட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த traversing methods மட்டும் நம்ம என்னன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு children அப்படின்ற மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சில்ட்ரன்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக. அதாவது இப்போ சப்போஸ் நம்ம ஒரு டிவ் டேக்குள்ளே நிறைய பேராகிராஃப்ஸ் கொடுத்துருந்தோம்னா இப்போ டிவோட சில்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பேராகிராஃப் டேக். ஸோ அதை செலக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சில்ட்ரன் அப்படின்ற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரிவ் அப்படின்ற மெத்தடு. ஸோ இது எதுக்காக அப்படின்ற பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ் கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபார் செலக்டிங் த ப்ரீவியஸ் கண்டென்ட். ஸோ கரண்ட் கண்டென்ட்லேருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரிவ் அப்படின்ற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்ற மெத்தட் எதுக்காகனா நம்ம நெக்ஸ்ட் கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ கரண்ட் கண்டென்ட்லேருந்து நெக்ஸ்ட் கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த நெக்ஸ்ட் மெத்தட். ஸோ பேரண்ட்ஸ் மெத்தட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் கண்டென்ட்டோட பேரண்ட் எது அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த பேரண்ட் மெத்தடு. தென் பேரண்ட்ஸ் அன்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் லிமிட்டேஷனை செட் பண்ணுறதுக்காக இந்த பேரண்ட்ஸ் அன்டில் அப்படின்ற மெத்தடு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபைண்ட் மெத்தட், இது லாஸ்ட் மெத்தட். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பிட்ட கண்டென்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி நம்மளோட பேஜில் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நமக்கு என்ன இருக்குன்னா நம்மளோட சாம்பிள் பேராகிராஃப் டேக்ஸ் ஒரு 6 டேக்ஸ் இருக்குது, 5 டேக்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கிளாஸ் 1 அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் பேராகிராஃபில் பேரா 1 அப்படின்ற ஐடி, அண்ட் தென் தேர்ட் பேராகிராஃபில் கிளாஸ் 2ன்றது யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸ் 2 அப்படின்ற கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஃபோர்த் பேராகிராஃப் பார்த்திங்கன்னா பேரா 4 அண்ட் தென் பேரா 5 அப்படின்ற ஐடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் கிளாஸாக ஐடியா அப்படின்றத நான் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட HTML பேஜில் நம்ம jQuery ஃபைலை நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா jQuery.js அப்படின்னு லிங்க் பண்ணியிருக்கேன். இதில் நம்மளோட பட்டன், ஸோ இந்த பட்டன் ஒன்றை கிளிக் பண்ணோடனே நமக்கு ரெடி டு ஒர்க் அப்படின்ற அலர்ட் பிரிண்ட் ஆகணும். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஒர்க் நமக்கு கரெக்டாக லிங்க் ஆகிருக்கா, அதாவது jQuery ஃபைல் லிங்க் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ செலக்ட் கொடுத்தோன்னே ரெடி டு ஒர்க்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்மளோட jQuery கரெக்டாக லிங்க் ஆகிருக்கு. ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஒர்க் எல்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம சில்ட்ரன் மெத்தட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சில்ட்ரன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இந்த டிவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு கிளாஸ் சாம்பிள்னு சொல்லி நான் நேம் வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறத எல்லாமே தான் வந்து இந்த டிவோட சில்ட்ரன்ஸு. ஸோ இதை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்மளோட கிளாஸை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த கிளாஸ் செலக்ட் பண்ண போகிறோம், இந்த சாம்பிள் அப்படின்ற கிளாஸை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டாட் சாம்பிள் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ சாம்பிள் டாட் சில்ட்ரன் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ சில்ட்ரன் மெத்தடை நம்ம கால் பண்ணோன்னா நம்மளோட சில்ட்ரன்ஸ் எல்லாம் செலக்ட் ஆகிடும். ஸோ செலக்ட் ஆன வாட்டி என்ன ஆகணும்னு பார்த்திங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா CSS பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல டபுள் கோட்ஸ், தென் ஃபைனலாக பார்த்திங்கன்னா செமிகோலன். இதில் நம்மளோட பேக்ரவுண்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலரை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பிங்க் கலருக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். தென் இப்போ இந்த செலக்ட் கொடுத்த உடனே நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட பேராகிராஃப்ஸ் எல்லாமே நமக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சாம்பிள் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற பேராகிராஃப். ஸோ ஃபுல்லாக நமக்கு செலக்ட் ஆகிருக்கு. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிவேஸ் அப்படின்ற மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் கமெண்ட் லைனில் போட்டுக்கிறேன். தென் நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம ஒரு பர்டிகுலராக ஒரு கிளாஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கிளாஸோ ஐடியோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கிளாஸ் 2 அப்படின்றத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கிளாஸுக்காக நான் டாட் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கிளாஸ் 2 அப்படின்றத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சில்ட்ரனுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா PREV அப்படின்ற மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கரண்ட் கிளாஸ் என்னென்னா நம்மளோட கிளாஸ் 2 அப்படின்றது கரண்ட் கிளாஸ். ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிறது இந்த பேராகிராஃப். ஸோ இது வந்து நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ இப்போ செலக்ட் கொடுத்தோன்னே நமக்கு இது செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ கரண்ட் கிளாஸ்க்கு அடுத்தது செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ரீவ் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஸோ கரண்ட் கிளாஸ் எது நமக்கு கிளாஸ் 2 அப்படின்ற கரண்ட் கிளாஸு. ஸோ அதிலிருந்து நம்ம நெக்ஸ்ட் ஐட்டம் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஐட்டம் நமக்கு இங்கே செலக்ட் ஆகி. ஸோ இது வந்து நம்மளோட ப்ரீவியஸ் ஐட்டம், இது நம்மளோட நெக்ஸ்ட் ஐட்டம், இது நம்மளோட கரண்ட் ஐட்டம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது ரெண்டையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பேரண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட கரண்ட் கிளாஸையே நான் எடுத்துக்கிறேன். கரண்ட் கிளாஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கிளாஸ் 2 அப்படின்றது. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட பேரண்ட்ஸை நான் வந்து கால் பண்ணுறேன். ஸோ இதோட பேரண்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஹோல் டிவுமே தான் நம்மளோட பேரண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு
நம்ம செலக்ட் கொடுத்தோன்னா நமக்கு ஹோல் டிவ்வுமே நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ இது வந்து நம்மளோட பேரண்ட்டு. ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ லிமிட்டேஷன்ஸோடு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட பாடிக்குள்ளே மட்டும் நம்ம லிமிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேரண்ட்ஸ் அன்டில் அப்படின்ற கிளாஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் கமெண்ட் லைனில் போட்டு தென் இந்த லைனை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேரண்ட்ஸ் அப்படின்ற கிளாஸுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா பேரண்ட்ஸ் அன்டில். ஸோ அன்டில் எது வரைக்கும் நமக்கு செலக்ட் ஆகணும்னா நம்மளோட பாடி வரைக்கும் மட்டும் நமக்கு லிமிட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட பாடி வந்து டேக். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பாடி அப்படின்றத டைரெக்டாக நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ செலக்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளோட பாடி டேக் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பேரண்ட்ஸ் அன்டில். ஸோ அன்டில் எது வரைக்கும் நமக்கு செலக்ட் ஆகணும், ஸோ பாடி வரைக்கும் நம்ம செலக்ட் ஆகணும். அதனால் நம்ம இதை கொடுத்துருக்கோம். தென் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன மெத்தட் இருக்குன்னா ஃபைண்ட் அப்படின்ற மெத்தட் இருக்குது. ஸோ இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட பர்டிகுலர் கிளாஸோ அல்லது ஐடியோ எங்கே இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பாடி அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபைண்ட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் தென் நம்மளோட ஃபைண்ட் கிளாஸை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சாம்பிள்குள்ளே இருக்கிற இந்த கிளாஸ் 2 எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த கிளாஸ் 2க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா சாம்பிள் கிளாஸை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளாஸ் 2வை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா சிங்கிள் கோல்ஸில் டாட் கிளாஸ் 2 அப்படின்றத கிளாஸ் அண்டர்ஸ்கோர் 2 அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அது மட்டும் நமக்கு ஹைலைட் ஆகணும். ஸோ நம்மளோட கிளாஸ் 2 எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இது மட்டும் நமக்கு இப்போ ஹைலைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட ஃபைண்ட் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பேசிக் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ராவர்சிங். ஸோ இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட கண்டென்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா tutorjoes.com விசிட் பண்ணி பாருங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.